Hi friends, welcome to my channel Rekhahappytrends. இந்த வீடியோல வெண்பொங்கலை வச்சு எப்படி ஈஸியா வத்தல் புளியறன்றது தான் பார்க்க போறோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு வெண்பொங்கல் செஞ்சு மீந்திருந்ததுன்னா நம்ம வத்தல் புளிஞ்சிக்கலாங்க. இப்போ பொங்கல் நல்லா கட்டியா இருந்துச்சுன்னா சுடு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏற்கனவே பொங்கலில் இஞ்சி, ஜீரகம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாமே கலந்துருக்கும். இப்போ எதுவும் சேர்க்க வேணாம். இந்த மாதிரி ஜிப் பேக் கவர் இருந்தால் ஈஸியாக இருக்கும் புளியறதுக்கு. இது உள்ளார நான் போட்டுக்கிறேன். நீங்கள் எந்த கவர் வேணாலும் யூஸ் பண்ணலாம், ஈஸியாக இந்த மாதிரி ரெடி ஆகிறதுக்கு. கார்னரில் ஒரு சின்ன ஒரு ஹோல் மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஒரு பாலித்தீன் ஷீட்டில் இந்த மாதிரி நான் புளிஞ்சு விட்டுக்கிறேன். ரொம்ப ஈஸியாக வருங்க, அழகாக வரும். அது வெண்பொங்கலில் வாசனையாக இருக்கும் அந்த வத்தல். எங்கள் வீட்டில் இந்த மாதிரி நீட்டாக இருக்கிறது தான் பிடிக்கும், அதுதான் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு ஸ்பூனில் கூட நீங்கள் வச்சு பட்டையை கூட நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களோட ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. நான் இப்போது இந்த மாதிரி புளிஞ்சு விட்டுக்கிறேன் நீட்டாக. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷன் சேரும். இப்போ நல்லா புளிஞ்சாச்சு. இதை நான் வெயிலில் காய வச்சுருக்கிறேன். 1 டேலே காஞ்சிருங்க. நீங்கள் வீட்டுக்குள்ளாரையே காய வைக்கலாம், இல்லைன்னா இப்படி காய வைக்கலாம். ஈஸியாக ரெடி ஆகிடும். இது நெக்ஸ்ட் டே ஈவினிங்கு எப்படி ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா மொறுன்னு எப்படி காஞ்சிருக்குன்னு. அவ்வளோதான். நம்ம இப்போது எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கலாம். ஒரு கடாய் எடுத்து அதில் ஆயில் விட்டுக்கிறேன். ஆயில் நல்ல ஹீட் ஆன உடனே நம்ம வத்தல் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. இப்போது வத்தல் போட்டு நம்ம பொரிச்சிடலாம். சட்டுன்னு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போது நான் ரவுண்டாக போட்டிருந்தேன், அந்த ஷேப்பில் தான் இந்த வத்தல். இப்போ அதையும் போடுறேன். கொஞ்சம் மீடியம் ஹீட்லேயே வச்சு நம்ம பண்ணோம்னா நல்லா புரிஞ்சிடும். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் வத்தல். இதுக்கப்புறம் நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட இதை சாப்பிட வைக்கலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது வத்தல்லாம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா மொறுன்னு இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.